இயேசுவில் பிரியமானவர்களே, தவக்காலத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற நாம் இன்று நமது சிந்தனைக்காக தரப்படுகின்ற விவிலிய பகுதி மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனங்கள் 7 முதல் 15 முடிய. ஜெபத்தை மையமாக கொண்ட இந்த விவிலிய பகுதியிலே இன்று இயேசு நாம் எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்பதை தனது திருத்தூதர் வழியாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். தவக்காலம் என்றாலே நமது நினைவுக்கு வருவது ஜெபம், தவம், நோன்பு. இதிலே ஜெபம் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. ஜெபத்தை பொறுத்தவரை இப்படித்தான் ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு வரையறை ஜெபத்திற்கு கிடையாது. அவரவருக்கு ஏற்றவாறு தெரிந்த முறையில் அல்லது இயன்ற முறையில் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே ஜெபத்திற்கு இப்படிதான் நாம் ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு வரையறை கிடையாது. ஆனால் நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, நாம் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம் என்பதல்ல, மாறாக நாம் எப்படி ஜெபிக்கிறோம் என்ற ஒரு கேள்விதான். அதைதான் இன்று இயேசு இந்த நற்செய்தி பகுதியிலே நமக்கு தெளிவூட்டுகின்றார். ஜெபம் என்று நாம் சொல்கின்ற பொதுவாக பொது ஜெபம் என்று சொல்லலாம் மற்றும் தனி ஜெபம் என்று சொல்லலாம். இயேசு இவை இரண்டுக்குமே முக்கியத்துவம் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். பொது ஜெபத்தை பொறுத்தவரை இயேசு சொல்கின்றார், எங்கே 2-3 பேர் கூடி நின்று ஜெபிக்கின்றார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று. நீங்கள் என் பெயரால் கேட்பதை எல்லாம் நான் உங்களுக்கு தந்தையிடமிருந்து பெற்றுக் கொடுப்பேன் என்று இயேசு நமக்கு உறுதியளிக்கின்றார். ஆகவே இந்த பொது ஜெபம் என்று சொல்கின்ற போது இது நமது குடும்பங்களிலே நாம் ஒன்று கூடி ஜெபிக்கின்ற ஜெபமாக இருக்கலாம், அல்லது அன்பியங்களிலே குடும்பங்கள் ஒன்றிணைந்து ஜெபிக்கின்ற ஜெபங்களாக இருக்கின்றோம், அல்லது பங்கு சமூகத்தோடு நாம் சேர்ந்து ஜெபிக்கின்ற ஜெபமாக இருக்கலாம். தனி ஜெபம் என்று சொல்கின்ற போது இது இன்னும் வல்லமை வாய்ந்ததாக இருக்கின்றது. இயேசு பல இடங்களிலே தனியாக சென்று தந்தையோடு ஜெபித்தார் என்று நாம் நற்செய்தி வாசகங்களிலே வாசிக்கின்றோம். ஆக இயேசு தந்தையோடு உரையாடியதை தான் அது தனி ஜெபம். நமது வாழ்விலும் இந்த தனி ஜெபத்தின் வழியாக நாம் இறைவனோடு உரையாடலாம். ஏனென்றால் ஜெபம் என்றாலே அது நமக்கும் இறைவனுக்கும் இடையே இருக்கின்ற ஒரு உரையாடல். நம்மையும் இறைவனையும் ஒன்றிணைக்கின்ற ஒரு பாலம் தான் ஜெபம். அத்தகைய ஜெபத்தை உங்களது உதடுகளால் பிதற்றாமல் உங்களது உள்ளத்தில் இருந்து ஜெபிங்கள் என்றுதான் இன்று இயேசு நமக்கு தன்னுடைய திருத்தூதர்கள் வழியாக கற்றுக் கொடுக்கின்றார். இந்த ஜெபத்திலே இறுதியாக நாம் பார்க்கின்றோம், இயேசு தன்னுடைய திருத்தூதரிடம் சொல்கின்றார், எங்களுக்கு சோதனைகள் வேண்டாம் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை, மாறாக எங்களை சோதனைக்குள் விழவிடாதேயும் என்று சொல்லி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். நமது வாழ்விலே சோதனைகள் என்று பல நேரங்களிலே நாம் சந்திக்கலாம். இறைமகன் இயேசுவும் தன்னுடைய வாழ்விலே உள்ளம் சார்ந்த, உடல் சார்ந்த, உலக சார்ந்த சோதனைகளை எதிர்கொண்டார். ஆகவே நாம் அந்த சோதனைகளை எதிர்கொள்ள இந்த ஜெபம் ஒரு கருவியாக, ஒரு வல்லமை வாய்ந்த ஆயுதமாக நமது வாழ்விலே செயல்படுகிறது. அந்த ஜெபத்தை நாம் எப்படி ஜெபிக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நற்செய்தி விவிலியத்திலே பல பகுதிகளிலே நாம் இந்த ஜெபத்திற்கான உதாரணங்களை பார்க்கலாம். ஒரு வரி ஜெபங்களாக இருக்கலாம், ஆனால் வல்லமை வாய்ந்த பல ஜெபங்கள் உண்டு. உதாரணமாக நாம் பார்க்கலாம், கண் பார்வையற்ற அந்த மனிதர் இயேசுவை நோக்கி, இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இறங்கும் என்று ஜெபிக்கின்ற போது அந்த ஜெபத்திற்கு இருக்கின்ற வல்லமையை நாம் பார்க்கின்றோம். அதே போல ஆண்டவரே நான் பாவி என் மீது இறங்கும் என்று சொல்கின்ற அந்த ஜெபத்திற்கு இருக்கின்ற வல்லமையை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவரே நீர் விரும்பினால் என் நோய் குணமடையும் என்று சொல்கின்ற போது இயேசு நான் விரும்புகிறேன் உன் நோய் குணமடையட்டும் என்று சொல்கின்ற அந்த ஜெபத்திற்கு இருக்கின்ற வல்லமை. நபி, நீர் என் இல்லத்தில் அடியெடுத்து வைக்க நான் தகுதியேற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் எனது பணியால் குணமடைவார் என்று சொல்கின்ற அந்த 110 ஜெபம் வல்லமை வாய்ந்ததா இயேசுவினுடைய ஆற்றலை பெற்று அங்கு அந்த பணியாளர் குணமடைவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம் என்று சிந்திக்காமல் நாம் எப்படி ஜெபிக்கிறோம் என்று சிந்தித்து நமக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கின்ற உறவையும் நமக்கும் நமது அயலாருக்கும் இடையே இருக்கின்ற உறவையும் வலுப்படுத்திக் கொள்வோம். இறை ஆசிரை நிறைவாக பெற்றுக் கொள்வோம்.
எல்லாமுள்ள மூவர் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. thank you